Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருக்குள்ளே ஒரு வார்த்தை பயணம் நமக்கே நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்குறோம். இந்த செய்திகள் கேட்கிற போது நம்ம நினைக்கக்கூடாது யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க நாம் கேட்குறோம் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. இந்த செய்தி வழியாக நம்ம எப்படி நம்மளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், நமக்கே நம்ம ஒரு பாடத்தை நமக்குள்ளே வைத்து கொண்டே இருக்கிறோம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அப்டேட்டிங் ஒன் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அப்டேஷன் அப்படின்னு சொல்கிற வார்த்தை தான் நம்ம புது பிறப்பாக மாறுறதுன்னு நம்ம போன செஷனில் சொல்லிக்கிட்டே இருந்தோம். புது பிறப்புன்னா நம்ம புதுசாக புத்தாடை உடுத்திக்கிறதோ அல்லது நல்லா மேக்கப் போட்டுட்டு வர்றதோ அல்லது கோயிலுக்கு வராதவங்க கோயிலுக்குள்ளே உட்கார்றது, இது மட்டும் இல்லை. நம்மளுடைய புது பிறப்பினுடைய காரியங்கள் நமக்குள்ளே அடையாளமாய் வெளிப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அந்த போன செய்தியினுடைய ஒரு அடிப்படை சாராம்சமாக இருந்தது. இப்போ நம்ம மத்தியான செஷனுக்கு வந்திருக்கிறோம். நம்ம கண்டிப்பாக மத்தியான செஷன் அதனுடைய வெளிப்பாடு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி மத்தியானம் சாப்பிட்டோனையும் நம்ம செஷன் நடத்துறதுங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும், நடத்துகிறவங்களுக்கு தான் ரொம்ப சிலுவையாக இருக்கும். அதனால் மத்தியான நேரம் நல்ல அது என்ன சாமி பண்ணுறது, அது ஒரு இன்பமான சுகம், சுகமான சுமை மாதிரி இது. அதனால் நீங்கள் தூங்குறவங்க தூங்குங்க, பேசுகிற நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால் தூங்க ரெடியாக இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு இடத்துல ஆண்டவர் எல்லா விதத்துலேயும் நமக்கு ட்ரைனிங் கொடுத்தார், ஆளே இல்லாமல் பேச வச்சார். சவர் சொன்னாங்களா, கொரோனா நேரத்தில், கொரோனாவிலலாம் ஆள் இல்லை, அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் எனக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருந்தார். எப்படின்னா மாதா டிவியில் முதல்ல மாதா டிவி ஆராதனை கொடுக்க என்னை கேட்டிருந்தாங்க, அங்கே ஷூட் பண்ணாங்க. அப்போ பார்த்திங்கன்னா 3 கேமரா வச்சுட்டு எங்கேயும் பார்க்காதீங்க, கேமரா மட்டும் பார்த்து பேசுங்கன்ட்டாங்க. எல்லாம் ஸ்டாஃப்லாம் இருந்தாங்க, எல்லாம் இருந்து நித்திய ஸ்கூலெல்லாம் பாடினாங்க. நான் தான் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்களே அப்புறம் என்ன நமக்கு கவலைன்ட்டு நான் ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரத்தில் நான் ஆரம்பித்து கொஞ்சம் அப்படி போயிட்டு இருந்தேன் பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கூட அவ்வளோ எல்லாம் எந்திரிச்சு கும்பிட்டு எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. ஏன்னா எல்லாம் டியூட்டியான், அதனால் டியூட்டிக்கு போயிட்டாங்க அவங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கோயிலில் யாருமே இல்லை. பாட்டு பாடுறவர் அங்கே நிற்கிறாரு, அந்த ஓரத்தில் ஆப்ரேட் பண்ணுறவர் அந்த ஓரத்தில் நிற்கிறாரு. நான் கேமராவை இப்படி பார்க்க முடியாது. ஷூட் வேறு எனக்கு, இது மாதிரி நெஞ்சு வேறு படப்படங்குது. ஆளே இல்லாத நேரத்தில் எவ்வளோ நேரம் பேசுகிறது. இருந்தாலும் ஆண்டவரே 1000 பேர் இதை பார்க்க போகிறாங்கப்பா அப்படின்னு மனசில் 1000 பேரை மனசில் நினச்சிக்கிட்டே பேசினேன். ஆளே இல்லாத இடத்துல அல்லேலியா சொன்னேன், அல்லேலியா பிரைஸ் தி லார்ட் அல்லேலியான்னு. அப்போ எனக்கு சிரிக்கிறதா கட் பண்ணவும் முடியாது, ஏன்னா ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் ரொம்ப ஆண்டவர் இருக்கிறாரு அதான் நினச்சிக்கிட்டேன். நற்கருணை எடுத்து வச்சுருக்குறோம், ஆண்டவர் இருக்கிறாங்க. இப்போ நம்ம தனியாக ஜெபிக்க மாட்டோமா, தனியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம்ல, அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு நான் ஜெபம் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா அந்த ஆராதனை அவ்வளோ வல்லமையாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் நம்ம அந்த ஒரு காரியத்தை செய்கிறோம் பாருங்களேன், அதை கடவுள் வல்லமையாக எடுத்துகிட்டு போவார் பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். அதை இந்த சென்னையில் இது வந்தப்போ ஃப்ளட்டு வந்துருச்சு, அப்போ எல்லாம் கட்டாயி கிடந்துச்சு பாருங்களேன். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆராதனையை போட்டு விட்டாங்க. அது டிஃபால்ட்டாக உள்ளே வச்சுருவாங்க. முன்னாடியெல்லாம் பழைய டிவியெல்லாம் டொங்கின்னு கேட்கும், டிவி ஓடலைன்னா டொங்கின்னு. இப்போ அப்படி கிடையாது. அவங்க இதில் ஒரு ப்ரோக்ராம் 1 ஹவருக்கு கொடுத்துருவாங்க, அதை அவங்க லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்போல்லாம் கேபிள் கட் ஆகுதோ அப்போ இந்த ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் இதை வச்சுட்டாங்க. எங்கள் டைசிஸில் ஒரு வயசான ஃபாதர் இருக்கார், அவர் என்னை பார்த்து, என்னையா எப்போ திறந்தாலும் நீயே நின்றுட்டுருக்கிறேன்னு. நான் சொன்னேன், அங்கே வெள்ளம் ஃபாதர், அதனால நான்லாம் நிற்கிறேன் அப்படின்னு. அவனுக்கு புரியல. அப்புறம் சொன்னேன், இந்த மாதிரி ஃபாதர். அப்படியா, நான் நினச்சேன் என்ன இந்த அளவு இந்த ஆள்பட்டு போகவே மாட்டேங்கிறான் அப்படின்னு. கொஞ்சம் நகைச்சுவையாக பேசுவார் ஃபாதர். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு பயணம் நம்ம எவ்வளவு சோர்வு இருந்தாலும், இந்த மத்தியானம் சாப்பிட்ட நேரம் ஒரு சோர்வு, இப்போ வெளியில் போயிட்டிங்கனாக்கா வேற ஒரு சோர்வு வந்துடும். வீட்டுக்கு போயிட்டா
வீட்டுக்காரரை பார்த்தோன்னையும், மனைவியை பார்த்தோன்னையும், பிள்ளைகளை பார்த்தோன்னையும், வீட்டுக்கு போனோன்னையும் நம்ம காலண்டரை பார்த்தோன்னே பால் கணக்கு ஞாபகம் வந்துடும் சில பேர்த்துக்கு. பால் கணக்கு, அரிசி கணக்கு, என்னத்துக்கு தான் இங்கே வரமோ தெரியல, பேசாமல் அருளாலயத்திலே ஒரு வாரமாக இடம் கொடுத்து அங்கேயே படுத்துக்கலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. அதனால தான் பூசை முடித்தோன்னே எல்லாத்தையும் விரட்டி கதவை பூட்டி விடுறாங்க. அப்போ பாருங்கள், நம்ம இந்த துன்பங்கள் மத்தியில் தான் கடவுள் நம்மளை ஒரு வெற்றி பயணம் போக வைக்கிறார். அப்போ இந்த சூழல்கள் இதில் எல்லாமே நம்ம துவண்டு போயிடாமல் இருக்கிறதுக்கு ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துகிறார். ஆவியானவருடைய துணை இந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு உதவி செய்யும். அதனால தான் நம்ம தூய ஆவியின் துணையோடு பயணிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த தூய ஆவி எப்படி நமக்கு அருளப்படுவார் அப்படின்னா, நம்ம ஜெபிக்கும் போது, திருப்பலி அட்டன் பண்ணுறோம், நற்கருணை உட்கொள்கிறோம், நிறைய வழிகளில் அவர் நம்மளை தொட்டுகிட்டே இருப்பார். இது திருப்பலிக்கெல்லாம் போக முடியல அப்படின்னா அதுக்கு தான் சொல்கிறோம், வீட்டில் இறை வார்த்தை வாசிங்க. இந்த இறை வார்த்தை என்ன செய்யுது? வார்த்தை நம்மளுக்குள்ளே போய் அந்த வார்த்தை உற்சாகத்தை ஊட்டுது, அந்த வார்த்தை உணவாக மாறுது. அப்போ இந்த வார்த்தையின் வழியாக நீங்கள் ஜெபிக்க, பேச, செயல்பட ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் உங்களை நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த சிறப்பான பயணத்தில் தான் இன்னொரு கட்டமான திட்டத்தை நம்ம யோசிக்கிறோம். அப்போ இந்த பயணத்தை தடை செய்வது என்ன? தவக்காலம் வரும்போது அதை குறித்து தான் யோசிப்பாங்க, நிறையா பேசுவாங்க. அப்போ நமக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயம் பாவம். இந்த பாவம் என்ன செய்யுது? இந்த பாவத்தை ஏன் நான் யோசிக்கணும்? இந்த பாவம் வேண்டாம்னு நம்ம சொல்கிறோமே, ஏன் வேண்டாம்னு சொல்கிறோம்? அப்போ இந்த பாவத்தினுடைய அடிப்படை விஷயம் புரிதல் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம்? இந்த பாவத்தை எதிர்கொள்ள கற்று வைத்து கொள்வோம். இந்த பாவம் சாலமணி ஞான நூல் 7:28, சாலமணி ஞான நூல் 7:28 வாசிங்க. சீக்கிரம் வாசிக்கிற மோட்சத்துக்கு போயிடுவீங்க. பக்கத்தில் சொல்கிறாங்க, வாசிக்காதிரி செத்து போயிடுவேன்னு சொல்கிறேன். ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஒரு மரம் வெட்டுறோம், மரத்தை வெட்டினோன்னே மரம் அதோட செத்து போயிடுதா? ஒரு மரத்தினுடைய ஒரு பெரிய கிளையை நீங்கள் அப்படி வெட்டி விடுங்களேன், ஒரு வாரத்தில் என்ன நடக்கும்? அந்த இடத்துல புதிய தளிர்கள் அந்த இடத்துல இருக்கும். அப்போ அந்த மரத்துக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு ஞானம் இருக்குது, ஒரு இயற்கைக்கு உரிய ஞானத்தோடு அது இருக்குது. எவன் வெட்டினா எனக்கு என்ன, நான் செய்கிறத செய்வேன். வெட்டி விட்டான், இவ்வளவு நான் காய் கொடுத்து இவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன், என்னையவன் வெட்டிட்டான், இனிமேல் நான் காய்க்கவே மாட்டேன் அப்படின்னு மரம் சொல்லுமா? நாங்கள் கோழி குஞ்சு வளர்ப்பாங்க, கோழி வளர்க்குறவங்களுக்கு தெரியும். கோழி குஞ்சுகளோட அது இப்போ நான் என்னுடைய இடத்துல கோழிகள் வச்சுருக்கோம். கோழி முட்டையெல்லாம் பொறிச்சு ஒரு 10 கோழி குஞ்சோடு போவோம். திடீர்னு காக்கா ஒரு கோழி குஞ்சை பிடிச்சிட்டு போயிடும், 2 பிடிச்சிட்டு போயிடும். அந்த கோழி உட்காந்து ஓரமாக உட்காந்து அழுவுமா? அது என்ன செய்யும்? அது கவலை இருக்கும் அது மனசுக்குள்ளே, தாய் தானே அதுவும். ஆனால் அது வெளிப்படுத்தாது. அது என்ன செய்யும்? அடுத்தது தன் பிள்ளைகளை காவந்து பண்ணுறதுலேயே குறியாக இருக்கும். இன்றைக்கி எல்லாமே அது அதனுடைய ஞானத்தில் செயல்படுது. இப்போது நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற அந்த ஞானம் செயல்படக்கூடியதாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நம்மக்கிட்ட முதல்ல அந்த ஞானம் இருக்குதாங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கும் கடவுள் அந்த ஞானத்தோடு தான் நம்மளை வச்சிருக்கிறாரு. அதுதான் உரு சாயல்னு நம்ம சொல்கிறோம். அந்த உரு சாயல்னாக்கா வெறும் வெளி உருவம் இல்லை, உள்ளார்ந்த இயல்பு. அந்த உள்ளார்ந்த இயல்பு கடவுளுடைய இயல்போடு அது ஒத்து போகக்கூடியதாக இருக்குது. இப்போ நம்ம தான் சொல்லுவோம், இப்போ ரோட்டில் நம்ம சில நேரத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு நேரம் நான் பார்த்தேன், ஒரு அம்மா ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு நாய் குட்டி நாய் தண்ணியில் சாக்கடையில் விழுந்து நனைஞ்சி இப்படி ஓரமாக குறுக்கிக்கிட்டு நிற்கிது. இந்த குழந்தை பார்த்து சொல்லுது, ஐயோ பாவம், ஐயோ பாவம் அப்படிங்குது. இப்போ இந்த குழந்தைக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா இந்த நாய் மீது பாவப்படுன்னு? இல்லை. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன வருது? இயல்பாகவே அந்த பாவப்படக்கூடிய இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய உணர்வு வைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்களே பார்த்துருப்பீங்க, வீட்டில் ஒரு அப்பா அம்மா சண்டை போடும்போது அப்பா அம்மாவை அடிக்கிறாங்கன்னா பிள்ளைங்க ஓடி போய் என்ன செய்வாங்க? அப்பா அம்மா தொட்டினா வெளுத்து போடுவேன் சொல்லுவாங்க.
அப்போது எப்படி அவங்களுக்கு அது தெரியுது? அடிக்கக்கூடாது, இரக்கம். அப்போ இது ஞானம். இது அடிப்படையிலேயே நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஞானம். அப்போ இந்த ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஞானத்தோடு நம்ம வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கணுங்கிறது முதல்ல ஒரு தேடல். இப்போ நம்ம இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த ஞானம் நம்மக்கிட்ட இருக்குதான்னு ஒரு அடிப்படை கேள்வி கேட்கணும். உங்ககிட்ட இருக்குதா? இருக்குதா இல்லையான்னு இனிமேல் தான் தேடி பார்க்கணும். அதை தான் தேடணும். தியானத்தில் இருக்குதுன்னு முழுசாக சொல்லிட முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்கள கேட்கணும், இந்த மாட்ட இருக்குதா? ஆமாம் ஆமாம் இருக்குன்னு அதுதான் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிடுவாங்க. அதனால் நம்மக்கிட்ட இருக்குதா இல்லையாங்கிறது எங்கே தெரியும்? நம்ம வார்த்தையில் தெரியும், நம்ம செயல்களில் தெரியும், நம்ம செய்யக்கூடிய செயல்படக்கூடிய விதத்தில் தெரியும். சில நேரம் அது தெரியாது. அந்த ஞானம் இருந்தால் தான் அதை கண்டுபிடிக்கிறது தெரியும். அந்த ஞானமே இல்லைன்னா நம்ம செய்கிறதெல்லாம் சரி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கும் மனசு. இன்றைக்கி எல்லோரும் தீமை செய்கிறவங்க தீமை என்றைக்காவது சொல்கிறாங்களா? நான் தீமை தான் செய்கிறேன் சொல்லுவாங்களா? இல்லை. அவங்க சொல்லுவாங்க நான் செஞ்சது சரி. அப்போ ஏன் அங்கே ஞானம் மிஸ்ஸிங்? வேறு என்னமோ அந்த இடத்த பிடிச்சி வச்சுருக்கு. சீராக்கிய ஞான நூல் எடுங்களேன். சீராக்கிய ஞான நூல் 17:5 வாசிங்க. தம் ஐந்தறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார். ஆறாவதாக தம் அறிவு திறனில் பங்கு கொடுத்தார். அந்த 6 அறிவையும் விளக்கும் பகுத்தறிவை 7வது கொடையாக கொடுத்தார், வழங்கினார். பிரைஸ் தி லார்ட். இப்போ 7ஆம் அறிவுன்னா நமக்கு உலகத்தில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? 7வது அறிவுனா எந்த அறிவு? சரி, பகுத்தறிவுனா எந்த அறிவு? 6வது அறிவு தான் பகுத்தறிவுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பைபிள் எந்த அறிவை சொல்லி கொடுக்குது? 7ஆம் அறிவு. 7ஆம் அறிவுன்னா நமக்கு வேறு என்னமோ ஞாபகம் வருது. சினிமாக்காரங்க ஞாபகம் வருவாங்க, சினிமா நடிகர்கள் ஞாபகம் வருவாங்க. 7ஆம் அறிவு. ஆனால் இனிமேல் உனக்கு 7ஆம் அறிவுன்னா எது தான் ஞாபகம் வரணும்? பைபிள் வரக்கூடாது. அதில் இருக்கிற வசனம் இது. சீராக்கிய ஞானம் 17:5 மனசில் எழுதிக்கங்க. சீராக்கிய ஞான நூல் 17:5 என்ன சொல்லுது? கடவுள் 5 அறிவை பயன்படுத்தும் உரிமையை அவர்களுக்கு கொடுத்தார். இந்த 5 அறிவு எல்லாத்துக்கும் இருக்குது. ஆடு மாடுகள் இருக்குது, நாய்க்கு இருக்குது, பன்னிக்கு இருக்குது. அதுக்கு இருக்குன்னு எப்படி நமக்கு தெரியுது? 5 அறிவு இருக்கிற ஜீவன்கள் செயல்படுகிற விதம். இப்போ ரோட்டில் ஒரு வண்டி வேகமாக போகும்போது ஒரு நாய் குறுக்க வந்துடுது. நாய் நின்று பரவாயில்ல என்னை அரைச்சிட்டு போன்னு சொல்லி நிற்குமா? உடனே என்ன செய்யும்? நாய் கத்திட்டு இப்படி ஓடுது. நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம். எந்த உணர்வு அந்த நாயை காப்பாற்றிக்க சொல்லுது? அப்போ அதுக்கிட்ட ஒரு உணர்வு இருக்குல்ல, என் உயிர் நான் காப்பாற்றிக்கணும். அதுதான் 5 அறிவு. இந்த உடலோடு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு உயிர் இருக்கிறது. அதுதான் 5 அறிவினுடைய செயல்பாடு. அந்த உணர்வு விலங்குகளுக்கும் இருக்குது, நமக்கும் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். எந்த ஒரு ஜீவனுமே தன்னை கொல்ல சொல்லி கையளிக்காது. அப்போது இந்த 5 அறிவு நமக்கு இருக்குது. ரோட்டில் போகும்போது பார்த்து போகணும். இது வந்து ஞானமா? இது ஞானம் கிடையாது. இது வெறும் அறிவு. இது வந்து இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. இது சதை இருக்கிற எல்லாத்துக்குமே இருக்கும். இது 5 அறிவின் வெளிப்பாடு. வெளியில் போனால் நம்ம பார்த்து போகிறோம். பஸ்ஸு கிசு வந்துடக்கூடாது, நம்மளை அரைச்சிடக்கூடாது, நம்மளை யாரும் முட்டிடக்கூடாதுன்னு நம்ம பார்த்து போகிறது 5 அறிவின் வெளிப்பாடு. 6வதாக தம் அறிவு திறனில் கடவுள் பங்கு கொடுத்தாரு. இப்போ இந்த 6வது அறிவு நம்மக்கிட்ட செயல்படுதா? அதை தான் நம்ம காலையிலேருந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த 6வது அறிவுனா என்ன அறிவு? அதுதான் போய் நீ சும்மா உட்காந்துருக்கக்கூடாது, போய் நன்மை செய்ய. கடவுள் உனக்கு ஏன் இவ்வளோத்தை கொடுத்தாரு? எதுக்கு இந்த கொடுத்துருக்கிறாரு? நீ வச்சுக்கிட்டு நீயே உட்காந்து திங்கவா?
நீயே உனக்கு பயன்படுத்திக்கிறதுக்கா? இல்லை, ஃபார் சம்திங் எல்ஸ், பொது நன்மைக்காக கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கிறாரு, அதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஆவியானவர் தூண்டுவார். அப்போ நம்ம அதை என்ன செய்யணும்? எடுத்துகிட்டு அடுத்தவங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கணும். அது பகிர்ந்து கொடுக்கறதுனா அது சாப்பாடாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், உங்களுடைய பேச்சாக இருக்கலாம், எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்து கொடுக்கணும். சில பேருக்கு நல்ல முகம் பாவனை இருக்கும், பார்க்குறவங்களுக்கு அவங்கக்கிட்ட போய் பேசணும்னு தோணும், எல்லாத்துக்கிட்டையும் வராது அது. ஒரு சிலருக்கு அந்த முகத்தில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அப்போது அவங்க மக்கள் அவங்கள தேடி வருவாங்க. அப்போ என்ன செய்யணும்? அவங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அவங்களுக்கு, அவ்வளோதான். யார் இதில் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் பேசி, யார் வழி மாறி போகிறாங்களோ அவங்கக்கிட்ட, தம்பிங்க வா. இப்போ டொன்போஸ்கோ எடுத்துக்கொள்ளுங்களேன், சலேசியன் சபையை துவங்கினார் இல்லையா? அவருக்கு இளைஞர்கள் மீது ஒரு பற்று இருந்துச்சு, இளைஞர்களுக்கு இவர் மீது ஒரு பற்று இருந்துச்சு. இவர் போய் பேசினார்னா இளைஞர்கள் அப்படியே கேட்பாங்க. அப்போ ரோட்டில் அலைகிற இந்த வாண்டரிங் இளைஞர்கள் இருக்கிறாங்கள்ல ஸ்ட்ரீட்டில், அவங்களெல்லாம் இவர் போய் தொட்டார். அப்போ கடவுள் பாருங்கள் இந்த கிஃப்ட்டை எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு இவர் ஃபீல் பண்ணார். இப்போ எல்லோரும் போய் புண்ணெல்லாம் துடைக்க முடியுமா? அடுத்தவங்களுடைய காலை பிடிச்சி இந்தா கொண்டா நான் துடைச்சி விட்றேன், நம்மளால் துடைக்க முடியாது, எல்லோரும் செய்ய முடியாது. இது ஒரு நேரம் நீங்கள் செய்யலாம், வாழ்க்கை பூரா செய்ய முடியுமா? மதர் தெரசா அம்மா செஞ்சாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த அழைப்பு இருந்தது, அப்போ அவங்கக்கிட்ட அந்த ஒரு கிஃப்ட் இருந்தது. இப்போ இதே மாதிரி நீங்கள் புனிதர்கள்னு சொல்கிற எல்லா கேட்டகரியும் அவங்கக்கிட்ட இருந்த ஏதோ ஒரு கிஃப்டை பயன்படுத்தினாங்க. இப்போ இங்கே கூட நம்ம சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, குணேலியன் சிஸ்டர்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரனு, ஃபிசிக்கலி சேலஞ்சடு, மனம் அந்த வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை தான் அவங்க பார்க்குறாங்க. அதெல்லாம் நம்ம போய் பார்த்தோம்னா நம்மளால் அவங்களோட ஒரு நாள் 2 நாள் கூட ஒப்பேற்ற முடியாது. அப்போ அவங்க வாழ்நாள் பூரா இதுக்காகவே கமிட் பண்ணிட்டு பணி செய்கிறாங்க. அப்போது அவங்க இதுக்காக அழைக்கப்பட்டதை உணர்ந்து அதில் செய்கிறாங்க. இதே போல் நம்மக்கிட்டையும் கடவுள் ஏதோ ஒரு பவர் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. தூய ஆவியினுடைய அந்த வல்லமை அந்த பவராக அது செயல்படுது. இதான் 6வது அறிவை பயன்படுத்துகிறதுக்கு கடவுள் ஒரு வழி ஒன்று உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமாம், இது அடுத்தவங்களை கேப்சர் பண்ணி, இது இந்த காப்வெப் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. காப்வெப்னா என்ன? அது இது சிலந்தியின் மனநிலை. சில நேரம் எப்படி இருப்போம், நம்ம யாராக இருந்தாலும் பிடிச்சி அடித்து இழுத்து கொண்டு நம்மக்கிட்ட வச்சுக்கணும். அப்படி தான் சிலந்தியின் மனநிலை. வீட்டுக்காரர் நான் சொன்னால் உட்காரணும், என் பொண்டாட்டி நான் சொல்கிறது தான் செய்யணும். இது சிலந்தி மனநிலை. அவரவருக்குரிய திறமையை அவரவர் பயன்படுத்த அனுமதிக்க மறுப்பது குடும்பத்திலேயே. இது சிலந்தி மனநிலை. நான் சொல்கிறா நீங்கள் இருந்தால் இருக்கணும். இப்போ பாருங்கள், இது வளர்ச்சியை கொடுக்காது. அது என்ன செய்யும்? யாராக இருந்தாலும் தன் பக்கமாக இழுத்து கொண்டு வச்சுக்கிட்டு அது பயன்படுத்த விரும்பும், சாப்பிட பார்க்கும். கடவுள் இப்படிப்பட்ட மனநிலையை ஏற்றுக்கொள்பவர் அல்ல. அப்போது நாம் என்னிடத்தில் இருப்பதை எனக்காக எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வதல்ல. இப்போ நிறைய பேர் நம்ம பேச்சிலே பார்த்திங்கன்னா, எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு இது கிடைக்கல, என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, பேச்சே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்போது நம்ம எண்ணங்கள் மாற்றப்படலைன்னா உங்கள் வாழ்க்கை மாற்றப்படாது. பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் வெளியில் என்ன செய்கிறாங்க? பாசிட்டிவ் ஆட்டிடியூடுன்னு சொல்கிறாங்க, எனர்ஜின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ என்னென்ன? கடவுள் என்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு, நல்லா வச்சுருக்கிறாரு, ஸோ என்கிட்ட கொடுத்துருக்கிறத நீயும் கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்கறது தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியினுடைய வெளிப்பாடு. நல்லா நினைக்கணும். எப்போ பார்த்தாலும் இப்படி ஆகிப்போச்சே, எல்லாம் போச்சு, என் புருஷனை கட்டிக்கிட்டு என்னத்தை நான் கண்டேன், இப்படியே புலம்பிகிட்டே இருக்கிறார். எத்தனை வருஷத்துக்கு? சில பேர் சொல்லுவாங்க, 30 வருஷமாச்சு ஃபாதர், இந்த பொண்டாட்டியை கட்டினதுலேருந்து என் வாழ்க்கையே வீணாக போச்சு. அழுவ முடியாது, அழுவ வரும், அடைக்கிடுவாங்க. நான் இப்போ கூட நிறைய பிரசங்கத்தில் கேட்குறது தான், கடவுள் ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி திடீர்னு நின்று அப்படி நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நின்று மகளே மகனே உனக்கு ஒரு வரம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன்,
என்ன வரம் வேணும்? சாலமன்ட்ட கேட்டார்ல, அப்படி கேட்டாருன்னா எத்தனை பேர் இதே புருஷன் வேணும், இதே பொண்டாட்டி வேணும் அடுத்த ஜென்மத்திலையும் கேட்டு வாங்கிப்பீங்க அப்படின்னு கேட்பேன் பாருங்க, ஒருத்தர் கூட கை தூக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல என்னம்மா யாருமே இல்லையா யாருமே இல்லையான்னு பாருங்க, முன்னாடி ஒரு வயசான சிஸ்டர் உட்கார்ந்தாங்க. அவங்களுக்கு காது கேட்காதான், என்னமோ சாமி கேட்குறாரு, ஒருத்தையும் தூக்க மாட்டேங்கிறாலும் அந்தம்மா தூக்கிட்டாங்க. பாருங்க, நான் சொன்னேன் ஒருவேளை உங்களுக்கு கேள்வி புரியல போல இருக்குது, இன்னொரு தடவை சொல்கிறேன். இல்லை இல்லை எல்லாம் புரிஞ்சிருச்சு, நீ ஒன்றும் திருப்பி எல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போனா தெளிவாக இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, கடவுள் கொடுத்த ஒரு கொடையை சிறப்பாக பார்க்க நமக்கு தெரியாமல் இல்லை, நம்ம பார்க்குறதெல்லாம் ஒரே குறையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லா பாருங்கள், ஒரு நம்ம சைக்காலஜி எப்படி இருக்குது பாருங்களேன். 99 பேர் நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க, ஒருத்தர் நம்மக்கிட்ட கோவப்பட்டிருப்பாங்க. நீ எல்லாம் நல்ல குடும்பத்துலேருந்து தான் வரியா, உன் மூஞ்ச பார்க்கவே சகிக்கலை, ராத்திரி தூக்கம் வராது, மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும், இப்படி சொல்லிட்டு போயிட்டாலே இப்படி சொல்லிட்டு போயிட்டாலே. பாருங்கள், ஒரு நெகட்டிவ் தாட்டு என்ன கூட எல்லாத்துக்கும் உள்ளது தான். எல்லோரும் நம்மளை நல்லா பேசுவாங்க. திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, ஒரு உயர் அதிகாரி ஒருத்தர் என்கிட்ட, ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவர் ஒருத்தர் என்கிட்ட பேசுகிறார். நீ நல்லா ஒழுங்காக பேசணும், நீ இப்படி பேசணும் அப்படி பேசணும், நீ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டார். எனக்கு தூக்கமே வரல. என்னடா அது, நம்ம ஒழுங்காக பேசணும், நான் ஒழுங்காக பேசுவேன், ஒழுங்காக அவருக்கு சொல்கிற பாணி என்ன, ஒழுங்காக பேசுனா. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அன்பை குறித்து நாம் தியானிக்கிற போது அந்த அன்பு 5 படிநிலைகளில் நமக்கு வெளிப்படுகிறது. முதலாவது உயர்ந்தது, இரண்டாவது உயர்வானது, மூணாவது உயர்ந்ததிலும் சிறந்தது. இது நான் 10 நிமிஷத்தில் நீங்கள்லாம் பரலோகம் போயிடுவீங்க. எப்படி நான் இப்படி மணிக்கணக்காக உட்காந்து உங்களை பேசி புரிய வச்சு, அப்போ நான் என்ன செய்கிறேன், பவுலடியார் சொல்கிற மாதிரி தான், எல்லாருக்கும் எல்லாம் ஆணைங்கிற மாதிரி ஐ பிகம் ஃபுல் ஃபார் மை செல்ஃப், ஃபுல் ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்காக நான் ஃபுல் ஆகிக்கிறேன், மிமிக்ரி பண்ணுறேன். ஏன் இப்படி பண்ணுனா என்னுடைய கிரேடேஷன் கீழே தான் நிற்கும்னு எனக்கு தெரியும். இப்படியெல்லாம் பேசுகிறவங்க பெரிய ஸ்காலருங்க, ஆல்பர்ட் அவரும் ஒரு காமெடி பண்ணுவாருங்க. எனக்கு தேவை இறைவனுடைய வார்த்தை உள்ளே போகுதாங்கிறது தான். பிரைஸ் தி லார்ட். நான் என்னுடைய கேட்டகரி, ஸ்காலர் கேட்டகரியை தூக்கி நிப்பாட்டினாங்கிறது இல்லை. குழந்தை பிள்ளைங்க சொல்லும் என்கிட்ட, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, அது எனக்கு போதும். பிரைஸ் தி லார்ட். குத்த வச்சு ஒருத்தர் உட்காந்து கேட்குறாரு. சமீபத்தில் ஃபாதருடைய ஊருக்கு போயிட்டு இருந்தேன். ஃபாதருடைய ஊருக்கு ஒகேனக்கல் பக்கம் ஜெயசராஜபுரம்னு ஒரு கிராமம், அங்கே கூப்பிட்டுருந்தாங்க. போயிருந்தேன். சாயந்தரம் நேரம் ஒரு வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணு சொல்லுது, குட்டி பிள்ளை, நீங்கள் நல்லா பேசுனீங்க, நீங்கள் பேசுனதில் அதுக்கு சொல்ல தெரியல, அந்த வார்த்தை போட தெரியல, நீங்கள் பேசுனதை பார்த்தப்போ இன்னும் அந்த 1 மணி நேரம் கூட நீங்கள் இன்னும் பேசியிருக்கலாம், இன்னும் பேசினா நல்லா இருந்திருக்கும். பாருங்கள், அந்த குழந்தைங்களுடைய தாட் எப்படி வருது பாருங்களேன். அப்போது நாம் எதுக்காக இப்படியெல்லாம் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியாது. சில பேருக்கு நம்ம ஆண்டவர் வெற்றி அடையணும், அதுதான். அப்போ ஒவ்வொருத்தரும் அவரவருக்குரிய பாணியில் செயல்படுகிற போது அந்த இடத்துல என்ன நடக்குது, இறையாட்சி கட்டப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறத புரிஞ்சு அதை நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கு பேர் தான் 6வது அறிவில் கடவுள் பங்கு கொடுத்தார் என்பதை நிறைவு செய்வது. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் முதல்ல கணவனுக்கு என்ன கொடுக்கணும், மனைவிக்கு என்ன கொடுத்தா மனைவி நிறைவடைவாங்க, அதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு கணவன் ஒரு கல்யாணமாகி புது மன தம்பதி, புது மனம், ஒரு வருஷம் ஆயிடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு நபர் என்ன செய்கிறாங்க, பக்தி கமலம் அப்படியே பைபிள் எடுத்துக்கிட்டு அப்படியே போக ஆரம்பித்தாச்சு. இன்னொரு பார்ட்னருக்கு வாழ்க்கையை வாழணும்னு ஒரு ஆசை, எல்லாம் உடல் சார்ந்த ஒரு ஈர்ப்பு இருக்க தானே செய்யும். இவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவருக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். இதை தான் ஞானமில்லாத செயல்னு சொல்கிறோம்.
இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 30 வருஷத்தை தாண்டியாச்சுங்க, பிள்ளைங்கள்லாம் பெரிய பிள்ளைய ஆயிட்டாங்க. இப்பையும் உடல் சார்ந்த ஈர்ப்பு கூடாதுன்னு நம்ம சொல்லலை. பர்பஸ் ஃபுல்ஃபில்டு. பர்பஸ் எதுக்கு? கடவுள் எதுக்கு ஆணுக்கு பெண்ணுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுத்தாரு? பழகி பருகணும். பிள்ளைகளை நம்ம பெற்றெடுத்துட்டோம். இதுக்கப்புறம் பிள்ளைங்களை பெற்றெடுக்கிறதுக்கு நம்ம பேர பிள்ளைகளை பார்த்தாச்சு. இதுக்கப்புறமும் ஒரு உடல் சார்ந்த ஒரு இச்சைக்குரிய வெறி ஈர்ப்பு இருக்கலாம். ஈர்ப்பு இருக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும். செத்த பிற்பாடு தான் சாவுதான் அது, இந்த உணர்வுகள். அதனால் அது தவறு இல்லை. ஒரு கணவனுக்கு மனைவியின் மீதும் மனைவிக்கு கணவனின் மீதும் உரிமை உண்டு இறுதி வரை. ஆனால் அதே சமயம் ஒரு மனைவி அந்த நிலையை தாண்டி போயிட்டாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்கிறேன், கணவன் அந்த நிலையை தாண்டி போயிட்டாரு அப்படின்னா இதை புரிந்து கொள்றதுக்கு அதர் பார்ட்னருக்கு ஞானம் வேணும். பிரைஸ் தி லார்ட். முன்னாடி காலத்தில், அதாவது ஆரம்ப காலத்தில் புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் வேணும். ஒரு கட்டத்தை கடந்து போன பிற்பாடு அதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு விதமான ஞானம் வேணும். இதைத்தான் ஞானம் என்று சொல்லுகிறோம். ஆறாவதாக தம் அறிவுத்திறனில் பங்கு கொடுத்தார் அப்படின்னா கடவுள் ஒவ்வொரு மனுஷரையும் புரிஞ்சுக்கிறாரு, பாவையை புரிஞ்சுக்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பாவம் பற்றிய உங்கள் கருத்து தவறானது. யார் சொல்லுவா? ஆவியானவர் இதைத்தான் வெளிப்படுத்துவார். தூய ஆவியானவர் என்ன வெளிப்படுத்துவார்? பாவம் பற்றிய உன் கருத்து தவறானது, நீதி பற்றிய உன் கருத்து தவறானது, தீர்ப்பு பற்றிய உன் கருத்து தவறானதுங்கிறத வெளிப்படுத்துவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் இந்த ஞானத்தோடு தீர்ப்பிடுறதில்ல. அப்போ ஒரு கணவன் மனைவியை புரிந்து கொள்வதற்கே இந்த ஞானம் தேவையாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், பிள்ளைகளை புரிந்து கொள்வதற்கு, பிள்ளைகளுக்காக ஒரு தாய் தந்தை செயல்படும் போது, ஒரு கல்யாணம் காட்சி, நீங்கள் ஒரு ஆளை பார்க்குறீங்க, ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, ஒரு பையனை பார்க்குறீங்கன்னா, அப்போ அந்த இடத்துல எது அதிகமாக செயல்படணும்னா ஞானம் செயல்படணும். அந்த ஞானம் இல்லை அப்படின்னா இந்த தாய் தந்தை என்ன செஞ்சிருவாங்க? பிள்ளைகளுக்கு சாக்கடை அள்ளி வச்சு விட்ருவாங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் பிரமாதமாக நடக்கும், ஆனால் ஆசீர்வாதம் இருக்காது. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வது. இந்த ஞானம் இல்லாத நேரத்தில் தான் அவங்க என்ன செய்கிறது? கயிறு கட்டி கொள்வது, தாயத்தை வச்சு கொள்வது. பைபிளை மந்திர சக்தி உள்ள ஒரு புத்தகமாக பார்த்து திறக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, வெளிப்பாடுகளின் தேவனே, வெளிப்படுத்தும் ஆண்டவரே. யூதாசன் ஆண்டு கொண்டு செத்தான். ஆண்டவரே, என்னப்பா இப்படி ஒரு வார்த்தை இன்னைக்கு வேண்டாமா, நல்ல வார்த்தையாக கொடுங்கப்பா. நீயும் போய் அப்படியே செய். மற்றபடி தான் திறந்து மூணாவது தடவை திறந்தானா, ஆண்டவரே சோதிக்காதீங்கப்பா, அல்லேலூயா அல்லேலூயா, செய்ய வேண்டியதை விரைவாய் செய்யணும். இந்த மாதிரி ஆளை கொல்லாமல் விட மாட்டார் கடவுள். ஜெபிக்கும் போது கூட ஞானம் வெளிப்படணும். ஆண்டவரே, துக்கத்திலிருந்து ஜெபிக்கிறேன்ப்பா, என் பிள்ளைய இப்படி வச்சிருக்கிறேப்பா, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணு போட்டு விடுப்பா, என் பையனுக்கு ஒரு பிள்ளைய போட்டு விடுப்பா, என் புருஷனை புத்தியை மாற்றி விடுப்பா. நம்ம அவரை டிமாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உட்கார்ற இடமே கூட நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க கோயிலில். இப்போ நாங்கள் கடைசியில் உட்காருவாங்க, சாமியார் இங்கேருந்து அனௌன்ஸ் பண்ணுவார், ஆலயத்தில் முற்பகுதிகள் எல்லாம் காலியாக இருக்கிறது, தயவு செய்து எழுந்து முன்னாடி உட்காருங்க. மரியாதை, சாமியாருக்கு மரியாதை என்னன்னா சொல்லப்படாது எதுவும். ஏன்னா சொன்னாங்க கேட்க ஆள் கிடையாது. இங்கே ஓகே, கோயிலெல்லாம் நீங்கள் பாருங்களேன், முன்னாடியெல்லாம் காலியாக கிடக்கும். சாமியார் அனௌன்ஸ் பண்ணாலும் வரமாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய உரிமை. நான் எதுக்கு மாறணும்? பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம், நம்ம ஒரு சீட்டில் உட்காந்துக்கிறோம், அது என்னுடைய உரிமை, மாற்ற மாட்டோம் நம்ம, அப்படி தானே? அப்போ நாம் எல்லாத்துலேயும் பிடிவாதமாக இருக்கிறோம். கடவுள் மட்டும் நம்ம சொன்னோன்னே இறங்கி வரணுமா? கடவுள் சொன்னோன்னே நீ இப்படி செய் அப்படி செய்யணுன்னே கடவுள் நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அந்த பெரிய என்னது பூதத்துக்கு ஒரு பூதம் எழுந்து எல்லாம் செய்யுமாமே, ஆலம்பனா அப்படின்னு அந்த கடவுள் நமக்கு என்ன பணிவிடை செய்கிற பூதமா? நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு சொல்லுங்கள் ஆலம்பனா அப்படி நிற்கிறதுக்கு. அவர் கடவுள். we cannot dictate God, you behave like this, you do like this. என்ன அவர் ஹோட்டலில் சர்வரா? 2 தோசை மசால் தோசை ஒன்று அவர் ஆர்டர் எடுத்துக்கிட்டு ஆர்டர்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு.
யோசிச்சு பாருங்க, நம்ம ஜெபத்தில் ஞானம் இல்லை, அப்போ எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல, அப்போது அந்த ஜெபம் கேட்கப்படுவதில்லை. நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே தான் இருக்கிறேன், ஜெபம் கேட்கப்படுறதில்லை. ஜெபமாலை, ஆமாம் வல்லமையான ஜெபந்தான் இந்த ஜெபமாலை. ஜெபமாலை கேட்கப்படுவதில்லை. நிறைய பேர் ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், டெய்லி குடும்பத்தில் சொல்கிறோம். ஆனால் எப்படி சொல்லணும் இந்த ஜெபமாலை? அதை சொன்னால் அது கிடைக்கும். அதனால தான் சொல்கிறோம், செக் யுவர் ப்ரேயர், சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட் ஆஃப் ப்ரேயிங். கடவுளை இதை கூட அதை கூட, அவருக்கு எல்லாமே தெரியுமே, அப்போ நீ கதறினா போதுமே. குழந்தை தெரசமா தான் சொல்கிறாங்க, ப்ரேயர் இஸ் நத்திங் பட் த க்ரை ஆஃப் அ சைல்டு. ஜெபம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, குழந்தை மாதிரி கடவுளுக்கு முன்னாடி கதறது, அவ்வளோதான். நீ கத்துனா போதும், அவருக்கு தெரியும் உனக்கு என்ன வேணும்னு. குழந்தை வந்து கத்துது, அவ்வளோதான். அம்மா போய் பால் கொடுக்குறாங்க, அம்மா போய் இது மாற்றுறாங்க, ட்ரெஸ் மாற்றி விட்றாங்க, அந்த தாய் டிசைட் பண்ணுறாங்க இந்த குழந்தைக்கு என்ன வேணும்னு. கடவுளும் அப்படி தான். அதனால் எங்கே குறையாக இருக்கிறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் குறை, ஞானத்தில் குறையாக இருக்குது. ஒரு குருவானவர், நாங்கள் ஒரு பங்கை வழி நடத்துகிறோம், அப்போ எங்களுக்கு ஒரு ஞானம் குறைவாக இருந்ததுன்னா மக்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. சில பார்ப்பீங்க நீங்கள், ஒரு குருவானவராக இருந்து கூட சில பேர் பங்கில் தேவையில்லாததை உடைப்பாங்க, தேவையில்லாமல் கட்டுவாங்க, கட்ட வேண்டிய விதமாக கட்ட மாட்டாங்க, செய்ய வேண்டிய விதமாக செய்ய மாட்டாங்க. சில பேர் பக்கத்தில் திரும்பி பார்த்துக்கிறாங்க, ஏன் நம்ம பங்கு சாமியார் தண்ணி சொல்கிறாரு இவர். நான் எல்லாம் யாரையும் சொல்லலை, நான் பொதுவாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஞானம் பத்தலை, மக்கள்கிட்ட கேட்கணும், ஞானத்தோடு செயல்படணும். அப்போ பாருங்கள், இந்த சீராக்கி ஞானம் 17:5 சொல்லுகிற விதமாக 5 அறிவை பயன்படுத்துகிற வெறும் ஜீவனாக நீ இருந்துடக்கூடாது, அடுத்ததுக்கு நீ போகணும். 6வதாக தம் அறிவு திறனில் கடவுள் உனக்கு பங்கு கொடுத்தாரு, அந்த பங்கை நீ என்ன செய்யணும், சரியாய் பயன்படுத்தணும். கடவுள் எல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்கு நமக்கு ஆற்றலை கொடுக்குறாரு. இந்த 6 அறிவையும், 6வது அறிவுன்னு சொல்கிறோம் பாருங்களேன், அதை கூட பிசாசு ஏமாத்திரும். பிசாசுக்கு தெரியும். எப்படி தெரியும்? கடவுள் யோசிக்கிறது பிசாசுக்கு தெரியும். ஐயோ இது என்னடா அது, பிசாசுக்கு எப்படி அந்த அறிவு வந்துச்சு? முதல்ல பிசாசுங்கிறது எப்படி உருவாச்சு? அதுதான் முதல்ல கடவுளுக்கு பணி செய்துக்கிட்டு இருந்த மிகப்பெரிய வாட தூதர் லூசிஃபர், மிக்கேல் அதிதூதர் மாதிரி. மிக்கேல் அதிதூதரே, கப்ரியேல் தூதரே நம்ம சொல்கிறது மாதிரி லூசிஃபர் தான் நின்றுச்சு. ஒருவேளை அது ஜெயிச்சிருந்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம எப்படி ஜெபிப்போம்? லூசிஃபர் அதிதூதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோன்னு ஜெபிப்போம். அவர் இப்போ அது தோத்துட்டதுனால நம்ம அதை பிசாசாக வச்சுட்டோம். இப்போது அது தோக்கிறதுக்கு முன்னாடி கடவுளுடைய எல்லா எண்ணங்களையும் அறியக்கூடிய ஆற்றல் அதுக்கிட்ட இருந்துச்சு. அது இன்னமும் கடவுள் என்ன செய்யலை, அதை அதுக்கிட்டேருந்து எடுக்கலை. ஏன்னா கடவுள் வெளிப்படுத்தின விதமாக விடுத்த அழைப்பையும் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் அவர் ஒரு நாளும் திரும்பி வாங்கிறதில்ல. அது பிசாசுகிட்டையும் அப்படி தான். பிரைஸ் எல்லாம். நீங்களும் எவ்வளோதான் நம்ம பாவம் செய்தாலும், பாவியாக போனாலும் கடவுள் என்ன செய்கிறதில்ல, ஆசீர்வாதத்தை பிடுங்க மாட்டார். கொடுத்தது தான். நாம் தான் அதை உணரணும். இந்த 6வது அறிவில் உணரணும். இந்த 6வது அறிவு சோதனைக்கு உட்படுத்தப்படும். இந்த 6வது அறிவை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்கே இருக்குதுன்னா 7வது அறிவில் இருக்குது. 7வது அறிவில் தான் நீங்கள் சில திட்டங்களை வகுக்க முடியும். நீங்கள் ராத்திரி நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்களேன். இது ராத்திரி நீங்கள் சொல்லிட்டு படுங்க. ராத்திரி நாளைக்கு காலையில் நான் உபவாசம் இருக்க போகிறேன், ஆண்டவருக்காக நாளைக்கு நான் உபவாசம், இதை தான் சாட்சியெல்லாம் இப்போ சொன்னீங்க இல்லையா, நாளைக்கு வரணும்னு நினைக்கிற நேரத்தில் ஒரு புரட்டும், ஒரு மாதிரியாக இருக்கும், வேறு ஏதாவது ப்ரோக்ராம் வந்து நுழையும், எல்லாம் வரும். அப்படி தான். அப்போது நீங்கள் ஒரு திட்டத்தை ராத்திரி வச்சிட்டிங்கன்னா அது பிசாசுக்கு வெளிப்படும். அந்த திட்டத்தை அடுத்த நாள் நீ செய்யாதபடி பார்த்துக்கும். ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லிட்டு படுங்க, விடிய காலில் எந்திரிச்சோனையும் கப்பன்னு பசிக்கும். ஒரு காப்பி குடித்தா நல்லா இருக்கும் போல இருக்க, குடிச்சும் ஆறாது. அப்போனா ஒரு 7 மணிக்கெலாம் ஒரு 2 இட்லி தின்னுடுவோமா? அப்படி தான் நம்மளுக்கு. அப்போது இது மாதிரி உங்களுடைய எல்லா முயற்சிகளிலும் இந்த சோதனை வந்து உள்ள நுழையும். அப்போ தான்
நீங்கள் என்ன செய்யணும்னா 7வது அறிவை பயன்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். இந்த 7th சென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஆவியில் நிறைந்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிற போது அது பிசாசுக்கு மறைக்கப்பட்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் ஒரு ஜெபத்தில் அந்த முடிவை வைக்கணும். நீங்கள் ஒரு எஸ் சொல்லுங்க, அதுதான் சொல்கிறாங்க. எல்லாத்துக்கிட்டையும் இதை சொல்லாத, முடிவு எடுத்து நீ மட்டும் வச்சுக்கோன்னு சொல்கிறாங்கல்ல. அது எப்படி? நீங்கள் ஆண்டவரோடு சேர்ந்து இந்த முடிவு எடுக்கணும். இதை போய் மனுஷனோட சேர்ந்து இல்லை. அப்போ நீங்கள் ஜெபத்தில் இப்படிப்பட்ட ஒரு முடிவு, ஒரு திருமண காரியம் இல்லை வீடு வாங்குகிறோம் விற்கிறோம், ஜெபத்தில் வைங்க. ஜெபத்தில் வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட நல்லா துதிச்சு ஒரு 3 நாள் 5 நாள் ஆண்டவரை நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன செய்யணும். டெய்லி நீங்கள் துதிச்சிக்கிட்டே இருங்களேன். அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் ஒரு காரியத்தை என்ன செய்வார், மனசுக்குள்ளே கொண்டு வந்து வைப்பார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நீங்கள் செய்யணும். நாம் விற்கணும்னு நினச்சிட்டு ஆண்டவர் விற்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா, விற்கிறதுக்கு உதவி செய்ய நீ கேட்கக்கூடாது. அதை விற்கணுமா விற்கக்கூடாதாங்கிறத அவர் சொல்லணும். அப்போ நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது ஏதாவது ஒரு காரியம் நம்மளுடைய இதயத்தில் வந்து அப்படியே பேசும். அப்போது அதுதான் ஆண்டவர் சொல்கிறாருன்னு அர்த்தம். அதை வேணும்னா உங்களுக்கு கடவுள் வேறு ஏதாவது அடையாளத்தில் உறுதிப்படுத்துவார். அப்போ அந்த காரியத்தை, அந்த முடிவை நீங்கள் 7ஆம் அறிவின் துணையோடு எடுக்கும்போது நீங்கள் ஞானத்தோடு செயல்படுறீங்கன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் பல விதத்தில் அதை நீங்கள் அனுபவித்து பாருங்கள். இனிமேல் நீங்கள் அப்படி ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் போது அந்த ஞானத்தோடு சில காரியத்தை முடிவெடுக்கும் போது நீங்கள் ரொம்ப கூர்மதியோட அறிவோடு நீங்கள் அந்த காரியத்தை உத்து பாருங்கள். உங்களுக்கு கடவுள் உங்களை வழி நடத்துறது உங்களுக்கு தெரியும். அதுதான் நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள், அறிவோடும் ஆற்றலோடும் ஆண்டவரை தேடுற பிள்ளைகள். இதை தான் பேதுரு சொல்கிறார், நீங்கள் அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்க. ஏதோ சும்மா ஃப்ளூக்கில் போனேன் சாமி, ஏதோ நடந்துச்சு போனுச்சு, அப்படி இல்லை. ஒரு தியான இல்லத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த தியான இல்லத்துக்கு அழைத்தவர் என்ன செய்கிறாரு, அந்த தியான இல்லத்துக்கு போகும்போதே வாசப்படியில் சொல்கிறாரு, இங்கே எல்லா அஃபீஷியல்ஸ்லாம் இருப்பாங்க, கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், நான் சும்மா எதேச்சையாக வந்தேன் தியானத்துக்கு, அவங்க தான் கூப்பிட்டு தான் வந்திருக்கிறேன். அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, பெரியவங்க ஏதாவது கேட்டால் அதாவது குறையா போயிடுமென்ட்டு, நீங்கள் யாராவது கேட்டால் எதேச்சையாக வந்தேன் சாமி இந்த ஊருக்கு, பிரதர் என்னை கூப்பிட்டு ஒரு பிரசங்கம் வச்சுட்டு போக சொன்னார், அப்படி சொல்லிடுங்கன்னாரு. ஆரம்பமே பொய்யா, உள்ளேயே போகல. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பொய்யோடவே போனால் எப்படி இருக்கும்? அப்போ ஆண்டவர்கிட்ட போய் அப்படியே ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் உள்ளே போகிறேன், யாரும் என்னை பொய் சொல்ல வச்சிடக்கூடாது, நீங்கள் என்னையை பாதுகாத்து காப்பாற்றுங்க அப்படி சொல்லிவிட்டு உள்ளே போனேன். யாருமே என்னையை எல்லோரும் பார்த்தாங்க, விஷ் பண்ணாங்க, எங்கேருந்து வரீங்கன்னெலாம் கேட்டாங்க. ஏன் வந்தேன்னு மட்டும் கேட்கல, ஆண்டவர் நாக்கை கட்டிவிட்டார். பிரைஸ் தி லார்ட். இதுதான் பாருங்கள், ஞானத்தோடு நம்ம அந்த 7வது அறிவின் ஆற்றலோடு ஜெபிக்கிற போது ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அதனால் அந்த 7வது அறிவை நீங்கள் பயன்படுத்த பாருங்கள் எப்போதுமே. இப்போது இந்த ஆற்றலை, ஞானத்தின் வெளிப்பாட்டை மட்டுப்படுத்துவது, செயல்படாதபடி தடுப்பது பாவம். பாவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எபிரேய மொழி, இது கிரேக்க மொழியில் இந்த பாவத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த பாவம் என்ன சொல்லுது, பாவம்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஹமார்த்தியான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஹமார்த்தியாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மிஸ்ஸிங் த மார்க், அடையாளத்தை இழந்து போகுதல். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அடையாளம்னா என்ன, அதுதான் கடவுளுடைய உரு சாயல். இந்த உரு சாயல் இப்படி இருக்குது. இப்போ இது மேலே பாவம் வந்துருச்சு, இப்போ உரு சாயல் தெரியுதா? இப்போ இதுக்கு மேலே இன்னொன்று வந்துருச்சு, இதுக்கு மேலே இன்னொன்று. பாவம் என்பது இப்படி மேலே மேலே நீங்கள் அடுக்கி வச்சுட்டீங்க. இப்போ உருவும் சாயலும் கீழே கிடக்கு. இப்போ நீங்கள் வெளிப்படுத்த எது வெளிப்படும்? உங்கள் மேலே இருக்கிறது தான் வெளிப்படும். உங்களுடைய சுயநலம், உங்களுடைய இச்சைக்குரிய மனநிலை, இதெல்லாம் வெளிப்படும். கடவுளுடைய ஆவிக்குரிய மனநிலை வெளிப்படாது. அதனால தான் பாவத்தை களைந்துடுங்கன்னு இந்த தவக்காலத்தில் உங்ககிட்ட சொல்லுவாங்க. பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. பாவ சங்கீர்த்தனமே செய்ய மாட்டேன்னு உட்கார்ந்துருந்தா யார் என்ன செய்ய முடியும்? அப்போ இந்த பாவத்தினுடைய நிலையை நம்ம உணராமல் ஆனால் பக்தர்கள், ஆனால் நம்ம கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் பாவம் நம்மகிட்டேருந்து களையப்படலை. இதைத்தான் நம்ம ஆன்மீக குருட்டு நிலைன்னு சொல்கிறோம், ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் அப்படி சொல்கிறோம். இந்த ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் இருக்கிற இடத்துல ஒரு முயற்சி வரவே முடியாது, குரோத் வரவே முடியாது. பாறையின் மீது விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பாக இருப்பாங்க.
ஏதோ வளர்ந்துருக்கும், வேறில்லாத ஒரு வளர்ச்சி, ஆழமாக போக முடியாது. அப்போ அது என்ன செய்யும்? கனி கொடுக்க முடியாத ஒரு நிலையில் அது நம்மளை கொண்டு போய் வச்சிரும். அப்போ ஏதோ ஒரு வளர்ச்சி இருக்கும், ஒன்றுமே இல்லாமல் இருக்காது, இருக்கும், ஆனால் செயல்படாது. இது கடவுளுக்கு தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கடவுள் நம்மளை தேடி வந்தார், சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தாரா? நம்மளை எதுக்காக தேடி வந்தார்? தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. எப்படி வாழ வைத்துட்ட? பிரியாணி வாங்கி கொடுத்து வாழ வைக்க வந்தாரா? யாருமே உதவி செய்ய முடியாத விதத்தில் இருந்த நமக்கு அவர் உதவியை கொடுத்தாரு. பிரைஸ் தி லார்ட். வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. பாவியாக நின்ற என் பாவம் போக்கினார், ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார். பார்த்தீங்களா? பாவியாக இருந்த நம்மளுடைய பாவத்தை போக்கி, பாவி என்கிற நிலையை அவர் நம்மளை எல்லாம் மாற்றி நம்மை தாவி அணைச்சி அவர் நம்மளுக்கு புதிய அடையாளத்தை கொடுத்துட்டு போனார். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த புதிய அடையாளத்தை பெற்ற பிள்ளைகளாய் நீங்கள் வாழணும். இதுதான் முத்திரைன்னு சொல்லப்படுது. இப்போது இந்த தியானத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் வெளியில் போகும்போது இந்த தியான முத்திரையோடு போகணும். அது எங்கே தெரியணும்? வீட்டுக்கு போய் உங்கள் செயலில் தெரியணும். வீட்டுக்கு போனோன்னையும் வீட்டுக்குள்ளே வீட்டுக்காரர் படுத்திருப்பார், சொல்லாமல் வந்திருப்பீங்க. போனோன்னையும் கொஞ்சம் வாரா, உனக்கெல்லாம் எத்தனை சொன்னாலும் அறிவே கிடையாது, எங்கே போன, என்ன தியானத்துக்கு போனியா, போய் மோட்சத்துக்கு போயிட போறியா, நீ பெரிய புனிதன் நினைப்போ, உன்னெல்லாம் மூஞ்ச உடைச்சா தான் சரி வரும். என்னைய உடைப்பியா நீனே? பொறுமையாக இருக்கிறேன், கட்டை எடுத்தால் நான் மண்டே உடைச்சிடுவேன். தியானத்துக்கு போயிட்டு வந்த பிரதிபலிப்பு. ஒரு அம்மா சொன்னாங்க, வீட்டுக்கார் திட்டிகிட்டே இருக்கிறாருங்க பாதர், என்ன செய்கிறதுனே ஒன்றும் செய்யாதம்மா, அவர் திட்டும் போது நீ அல்லேலூயா சொல்லு அப்படின்னு. பாருங்க, ஒரு வாரம் கழித்து வீட்டுக்கார் வராரு, சிரிச்சுக்கிட்டே வந்து, என்ன சாமி நான் திட்டும் போது அல்லேலூயா சொல்ல சொன்னியா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. எப்படி தெரியுமா சொன்னா என் வீட்டுக்காரி, என்ன கத்தி வச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு இருந்தா, நான் திட்ட ஆரம்பித்தேன்னா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு போட்டு அடித்த அடியில் கட்டை உடஞ்சிருச்சு சாமி. பாருங்க, வாழ்க்கை கஷ்டம்தான், எல்லாமே கஷ்டம்தான். எங்களுக்கும் சில நேரத்தில் அப்படி தான் இருக்கும். சில பேர் வருவாங்க, ஃபாதர் உங்கள்கிட்ட பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் ஃபாதர். சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஒரே கஷ்டம் ஃபாதர், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி. அதாவது இந்த மாதிரி இடத்துல இல்லை ஃபாதர், அதாவது என்னென்னா அதாங்க இந்த மாதிரி அப்படி சொல்லிகிட்டே இருப்பேன், திருப்பி கேட்டுகிட்டே இருப்பான். சரி, இந்த மாதிரி நேரத்தில் ஜெபம் தான் ஃபாதர் வரவே மாட்டேங்குது, எதுக்குமே கேட்குறது இல்லை. நான் கடைசியாக சொல்வேன், நீ எப்போ சாமியார் சொல்கிறது கேட்குறியோ அப்போ தான் நல்லா இருப்பேன். அதாவது சாமி என்னால் கேட்க முடியல சாமி. பாருங்கள், இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. நம்ம யோசிக்கணும், நான் எந்த நிலைமையில் நிற்கிறேன். அப்போது நம்மளுடைய நிலைமையை புரிஞ்சு நம்ம செயல்படணும். இல்லை, இப்போ வெளியில் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை 2 பேராக நான் அனுப்புகிறேங்கிறாரு. எங்கே அனுப்புகிறாரு? ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டியை போல் அனுப்புகிறேன். அப்போ நீங்கள் போகும்போது ஓநாயாக மாறி போகக்கூடாது, ஆட்டுக்குட்டியாக தான் நிற்கணும். உங்கள் மாமியார் என்ன தான் கொடுமைப்படுத்தினாலும் நீ ஆட்டுக்குட்டியாக தான் நிற்கணும். உங்கள் மருமவை என்ன தான் உங்களை மத்தில் வச்சு மொத்தினாலும் நீ ஆட்டுக்குட்டியாக தான் நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். 2 மாமியார் பேசிக்கிட்டாங்களாம், என்னடி உன் மருமவ மேலே உனக்கு என்ன அத்தை கொள்ள ஆசையா, அவளுக்கு நெகம்லாம் வெட்டி விட்ற, நேற்று நான் பார்த்தேன் அப்படின்னு. ஆண்டி நீ வேற, சண்டை போடும்போது பிசாசு மாதிரி பரண்டி விட்டுறா. பாருங்கள், இன்றைக்கி நிறைய வாழ்வியல் பிரச்சனைகள் உண்டு. அதெல்லாம் நம்ம எதிர்கொள்கிறதுக்கு நமக்கு சக்தி கடவுள் கொடுக்குறாரு. உன் பலவீனத்தில் என் பலன் வெளிப்படும்னு சொன்னாரா இல்லையா? அந்த இடத்துல இருள் இருக்குதுங்க. ஒரு கதவை திறக்கிறீங்க, லைட்டை போடுறீங்க, லைட் இல்லை. நம்ம என்ன செய்வோம்?
ஒரு விளக்கு கொளுத்தி வைப்போம், அதுதான் நீனு. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, விளக்கை கொளுத்தி எங்கே வைப்பாங்க? மரக்காலுக்குள்ளே வைக்க மாட்டாங்க, விளக்கு தண்டின் மீது வைப்பாங்க. உங்களை கடவுள் ஒரு வீட்டுக்குள்ளே அனுப்பியிருக்கிறாருன்னா அந்த இடத்துல நீ தான் விளக்கா நிற்கணும்னு அனுப்பியிருக்கிறாரு. நான் போனேன், எங்கே அங்கே நல்லா இருக்குது, என் மாமியார் ஒரு மாதிரி செய்யுது, என் நாத்தனார் ஒரு மாதிரி செய்யுது, இந்த வீட்டில் நான் வாழ்கிறதுக்கு செத்து தொலையலாம். சாவறதுக்காக கடவுள் உன்னை அந்த வீட்டுக்குள்ளே அனுப்புனார். பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு கிராமத்தில் என்னைய போட்டப்போ ஒரு குருவானவர் வந்து என்கிட்ட சொன்னார், எனக்கு வந்து ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்தார். ஏன்னா அந்த ஒன்றுமில்லாத ஊருக்கு நான் போகிறேன்னா, ஒன்றுமில்லாத ஊருக்கு நீ போகிற, என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்கள் அப்படின்னாரு. ரொம்ப சீரியஸாக சொன்னார். நான் சொன்னேன், சாமி மற்ற ஊர்லெல்லாம் எல்லோரும் நிறைய செஞ்சிட்டாங்க, அந்த ஊரில் யாருமே ஒன்றுமே பண்ணலை இது வரைக்கும். நீங்கள் இருக்கிற பங்குலெல்லாம் ஏதாவது ஒரு கல்லை தூக்கி அங்கே வைக்கணும்னா பாரிஷ் கவுன்சிலை கூப்பிட்டணும். கூட்டி இந்த மாதிரி இந்த கல் இந்த மாதிரி காரணங்கள்னால இந்த கல்லை தூக்கி அங்கே வைக்கலான் இருக்கேன், நீங்களும் என்ன நினைக்கிறீங்க? அவன் ஆளுக்கு ஒன்று சொல்லுவான், அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தான் இந்த கல்லை தூக்கி இங்கே வைக்கணும். ஆனால் நான் போகிற ஊரில் பாரிஷ் கவுன்சிலும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இந்த கல்லை தூக்கி அங்கே போடனாலும் போடலாம், அந்த கல்லை தூக்கி இங்கே வைக்கணுனாலும் வைக்கலாம். நான் கேட்டேன், சாமி நான் போகலனாலும் அந்த ஊருக்கு வேறு ஒரு சாமியாரை பிஷப்பு போடத்தானே போகிறாரு, யாரோ ஒரு பையன் அந்த இடத்துல போய் சாக போகிறதுக்கு நான் ஏன் சாகக்கூடாதுன்னு கேட்டேன். அவருக்கு அதுக்கு மேலே பதில் கிடையாது. தேவ பிள்ளைகளே, கடவுள் உன்னைய ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறாருன்னா அந்த இடத்துல நீ அவருக்கு தேவை. ஆண்டவருக்கு தேவையான கழுதையாக நாம் நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு தேவையான பிள்ளையா நின்னா போதும். அதுதான் ஆன்மீகம், அதுதான் இறை ஆற்றல், அதுதான் செயல்பாடு, அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான மீட்பு. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அது நிறைவளித்ததா, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இப்போ இந்த குருத்துவ வாழ்க்கை நீங்கள் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்கிறோம், ஆனால் இது நிறைவா? ஒருத்தர் என்னோட ஆர்கியூ பண்ணுறார், ஃபேமிலி லைஃப் தான் பெஸ்ட்டு, இது என்ன சாமியார் வாழ்க்கை, ஒரு நிறைவில்லாத வாழ்க்கை. நானும் என் பக்கம் ஆர்கியூமெண்ட் கொடுத்துக்கிட்டுலாம் இருந்தேன். ஒரு மணி நேரமாக போராடி என்னால் ஜெயிக்க முடியல. ஏன்னா அவர் நிறைய டீப்பாக பேச ஆரம்பிச்சிட்டார். கல்யாண வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அன்பு உறவு இருக்குது அப்படின்னு. உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. நான் சொன்னேன், அந்த கடைசியாக நான் ஒத்துக்கிறேன், எங்கள் வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருக்குது பற்றியா, அதை உன் வெறுமையை உன் பொண்டாட்டியும் உன் கணவனும் நிறைவு செஞ்சுப்பீங்க, என் வெறுமையை என் ஆண்டவர் நிறைவு செய்வார் அப்படின்னு. அங்கே தான் நாங்கள் மாறி நிற்கிறோம். அந்த வெறுமை உண்மைதான், அது வெறுமை தான். அந்த வெறுமையை நம்ம வெறுப்பாக பார்க்கல, அந்த வெறுமையை ஏற்றுக்கொள்கிறோம். எதுக்காக? கடவுளுக்காக தான். மனித நிலையில் அது வெறுமையான்னு கேட்டால் ஆமாம், இழப்பு தான், வருத்தம் இருக்குது தான், உடல் அளவில் போராட்டம் இருக்குது தான். ஆனால் அதைத்தான் நம்ம கடவுளுக்கு கொடுத்துருக்குறோம். அப்போ நீங்களும் ஒரு இடத்துக்குள்ளே போகிறீங்க, ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சில நேரத்தில் இருளை போல் இருக்கும். அந்த இடத்துல தான் நீ வெளிச்சமாக நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரிய பிள்ளைகளை, ஆண்டவர் அதுக்கு தான் நமக்கு சொல்லுகிறார், இந்த ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ், ஆன்மீக குருட்டு நிலைக்குள்ளே நிற்காத. ஆண்டவர் சொல்கிறாரு, குருட்டு வழிகாட்டிகள், பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவரை வழிநடத்தினால் இருவரும் குழியில் விழுவர். மத்தேயு 23:16, குருட்டு வழிகாட்டிகளே ஐயோ உங்களுக்கு கேடு. பார்த்தீங்களா? அதே போல் மத்தேயு 23:17, குருட்டு மடையரே எது சிறந்தது, பொன்னா பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா? மத்தேயு 23:24, குருட்டு வழிகாட்டிகளே நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். இதுதான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸில் இருக்கிற பிள்ளைகளுடைய நிலை. அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே ஒரு சாதாரண விஷயத்துலலாம் அப்படி மைன்யூட்டாக இருப்பாங்க, ஆனால் பெரிய காரியத்தில் கடவுளுக்கு சாட்சியாக இருக்க வேண்டிய இடத்துல தங்களை இழந்துடுவாங்க. இந்த தவக்காலம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகிற இந்த தவக்காலம் உங்களை மீண்டும் மறுபிறப்பு அடைய செய்கிற ஒரு காலம். இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா, தவக்காலத்துக்கு முன்னாடியே இதை ஒரு முன் அடையாளமாக வைக்கிறோம். நீங்கள் எப்படி இந்த தவக்காலத்தை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, இந்த வருடம் எந்தெந்த காரியத்தினால இந்த தவக்காலத்தை நீங்கள் அடையாளப்படுத்த போகிறீங்க, தயவு செய்து எழுதி வைங்க. எத்தனை சிலுவை பாதை செய்ய போகிறீங்க, எத்தனை சிலுவை பாதை முழங்கால் படிக்கிட்டு செய்ய போகிறீங்க. சின்ன சின்ன விஷயந்தான், முடிஞ்சவங்களுக்கு சொல்கிறோம். முழங்கால் பட முடியும்னா முடியும். நம்ம வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை செய்வோம். இன்றைக்கெல்லாம் யாருமே முழங்காலே போடுறதில்ல.
முழங்கால் முடிஞ்சவங்க கூட முழங்கால் போடுறதில்ல. முதலாம் ஸ்தலம், இரண்டாம் ஸ்தலம், மூணாம் ஸ்தலம், 14ஆம் ஸ்தலம். ஆண்டவர் இப்படி நின்றுக்கிட்டே நமக்கு ஜெயிக்கலை. அவர் கல்லும் முள்ளும் இடற, கால்கள் வலிக்க, ரத்தம் சிந்த அவர் கல்வாரி மலையில் ஏறித்தானே மீட்டெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இது எல்லாத்துக்கும் ஒரு பலன் இருக்குது பிள்ளைகளே. அதனால தான் நான் இதெல்லாம் மைனூட்டாக சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சில நேரம் யோசிக்க முடியாது, அதனால் நம்ம சொல்கிறோம். எத்தனை நீங்கள் ஒரு சொல்லுங்கள், எத்தனை சிலுவை பாதை செய்ய போகிறீங்க, டெய்லி சொல்லணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எத்தனை ஏழைகளை சந்திக்க போகிறீங்க, எத்தனை பேருக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாஸ்டிங்காக நீங்கள் இருக்க போகிறீங்க. அதாவது அவங்க காயப்படுத்தும் வார்த்தையை பேசுகிறாங்க, நீங்கள் பேசலாம், திருப்பி கொடுக்கலாம், வார்த்தை இருக்குது. ஆனால் நான் பேச மாட்டேன். நான் அதுக்கு பதிலாக என்ன செய்வேன், மனசுக்குள்ளே பேசிட்டு போயிடுவேன், தொலைச்சிடுவேன். வாட்டே இரு, தவக்கால முடியட்டும், ஒரு தாவங்கட்டை உடைக்கிறேன்னா இல்லையா, மனசுக்குள்ளே பேசிட்டு போகிறதில்ல. அந்த மாதிரி இல்லை. கிவ் அ கான்ட்ரரி பாசிட்டிவ் அப்ரோச் இல்லையா. சொல்லுங்கள், சரி சாரி டோன்ட் வரி, நான் மாற்றிக்கிறேன்ப்பா சொல்லி பாருங்களேன். அவங்க தான் மாற வேண்டி இருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், சாரிம்மா நான் மாற்றிக்கிறேன் ப்ளீஸ், அப்படி சொல்லி பாருங்கள். அங்கே குத்தல் வரும், மாற்றம் வரும். கடவுள் இந்த காரியத்தை செய்வார். அதனால தான் ஆண்டவர் நமக்கு இந்த 2 கொரிந்தியர் 4:4 சொல்கிறாரு, இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. நற்செய்திங்கிறது இதுதாங்க. நல்ல செய்தின்னா என்னது, அடுத்தவர்களுக்கு உயிரளிக்கிற ஒரு செய்தி, அடுத்தவர்களுக்கு உயிரளிக்கிற ஆற்றலாய் உங்கள் வார்த்தை போணுச்சுன்னா அதுதான் நற்செய்தி. நிறைய பேருக்கு இந்த நற்செய்தி ஒளியை காண முடியவில்லை. காரணம் என்ன, இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. ஆகவே இந்த அருமையான வேளையில் தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறாரு. நம்ம இப்பொழுது டிவைன் மெர்சி ப்ரேயர் ஜெபிச்சு இதை தொடர்ந்து நற்கருணை ஆராதனையோடு நம்ம வழி நடத்தப்பட போகிறோம். ஆண்டவர் தாமே உங்களை வழி நடத்துவார். அனைவரும் ஜெபத்திற்கு நாம் கடந்து செல்வோம்.